அனைவருக்கும் வணக்கம். அஃபிஷியலி அதிகாரப்பூர்வமாக காளியம்மாள் அக்காள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுகிறார். அவங்க அறிவிச்சாச்சு, நான் கட்சியை விட்டு விலகிறேன் அப்படின்ட்டு. சைமனுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றதுனால கடந்த சில மாதங்களாக கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியேறி சைமனுடைய தலையிலேயே இடியை இறக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள்லாம், அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள், அந்த மாதிரிப்பட்ட ரொம்ப முக்கியமான நபர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியே போய் இடியை ஒரு 100 தடவை அதிகமாக தலையில் இறக்குறாங்க. ஆனாலும் சைமன் வலிக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர், கட்சியுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பங்களித்த நபர் இந்த காளியம்மாள் அக்கா, அவங்களும் கட்சியை விட்டு வெளியே போகிறேன்ட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன், இடுமான கார்த்தி, சைமன் செபாஸ்டியன், இவங்க எல்லாரும் தான். இதில் சாட்டை துரைமுருகன் கட்சியை விட்டு வெளியே போக வாய்ப்பே கிடையாது. சைமன் செபாஸ்டியன் வெளியே போனாலும் போவானே ஒழிய சாட்டை துரைமுருகன் போக மாட்டான். அவன் போகிற எல்லாரையும் நக்கல் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பானே ஒழிய அவன் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு கட்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, மற்ற எல்லாருக்குமே பிரச்சனை. ஆனால் இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி சாம்பிகள் இருக்கானுங்க பாருங்க, அவனுங்க கட்சி சாம்பிகள் கிடையாது, வெளியே இருந்து ஓட்டு மட்டும் போட்டுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சாம்பிகள். அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் கர்ணாவான். இவங்க எல்லாரும் யார், இப்போ வெளியே வர்ற எல்லாருமே கர்ணாவான். இவங்க நொன்னை மட்டும் அப்படியே உத்தம புத்திரனா. இத்தனை நாள் எங்கள் அண்ணன் இவ்வளோ கருணாக்கள் கூடயா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், அந்த கட்சியே கருணா கட்சிடா. அந்த கட்சி கருணா கட்சின்னு தெரிஞ்சதுனால தான் உண்மையாகவே பிரபாகரனை நேசிக்கும் பிரபாகரனின் பிள்ளைகள் எல்லாரும் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இது தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க பாருங்களேன். எது பேசுகிறதா இருந்தாலும் கட்சிக்கு உள்ளார வந்துக்கிட்டு சைமனை பற்றி பேசணும். கட்சிக்குள்ளே வர மாட்டானுங்க. ஆனால் கட்சியை விட்டு யாராவது தான் வெளியே போனால் அவங்கள பிசிறு மசிறுன்னு பேசுறது, அவங்கள உதறிவிட்ட இவர்கள் கலையுதிர் காலம் அது இதுன்னு எதையாவது உளறிட்டு இருக்க வேண்டியது. கட்சிக்குள்ளே நேரம், பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்தவங்க, உழைப்பு எல்லாம் வீணாக போனதை கருதுனவங்க, அது நாசமாக போச்சே இவன் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு கருதுன அவங்கெல்லாம் கட்சி விட்டு வெளியே போகிறதெல்லாம் பார்த்து இவனுங்க வெளியே உட்காந்துருந்துட்டு, கட்சிக்கு உள்ளே உள்ளவனுங்களும் கிடையாது, வெளியே உட்காந்துருந்துட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறது. இப்படியே பிசுறு கிரீஸ் டப்பா, நான் உமிழ்ந்த எச்சி தான் அவங்கெல்லாம். இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். கட்சி ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். திண்டுக்கல் பூட்டு வாங்கி நீ நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பூட்டா போட வேண்டியதான். வாங்க, கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. இத்தனை வருஷமா உழைச்ச காளியம்மா அக்காவுக்கே இந்த நிலைமைனா தம்பிங்க நிலைமையெல்லாம் நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் அக்கா கட்சியை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி அருமையான ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஒரு மேடையில் வச்சு பேசுகிறப்ப சொன்னாங்கல்ல, எங்கள் அண்ணன் 10 நிமிஷம் தான் பிரபாகரனை சந்திச்சாருன்னு சொல்லிட்டு பேசினாங்கல்ல. இப்படி ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை கட்சியை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க அக்கா. அதனால் அக்காவுக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்பாடா, அவனை வச்சு செஞ்சுட்டு தானே வந்திருக்கோம் நம்மளை பிசுறுன்னு சொன்னதுக்குன்னு சொல்லிட்டு அக்கா ஜாலியாக இருப்பாங்க. பேசாமல் மொத்தமாக கட்சியை கலைச்சிட்டு போயிருங்கடா, போய் பிஜேபியில் சேர்ந்துருங்க. நாம் தமிழர் உங்களை தாண்ட. எப்படியும் இன்னையிலேருந்து காளியம்மா அக்கா இருக்காங்க இல்லையா, யார் தெரியுமா? அவங்க ஒரு வடுக வந்தேரி. அவங்களோட உண்மையான பேரு காளியம்முடு. பிறந்த ஊர் என்ன தெரியுமா? ஆந்திராவில் இருக்க ராயல்சீமா. இனிமே நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க எல்லாம் ஐயோ சாம்பிகள், கட்சி சப்போர்ட்டர்ஸ், கட்சி ஆதரவாளர்கள்ன்ற பேர்ல இருக்கிறவங்க எல்லாரும் காளியம்மாள் அக்காள் மேல இன துரோகி அப்படின்ற பட்டத்தை சூட்டி பயங்கரமாக பேசுவானுங்க. பிசிறு அது இதுன்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்க பாருங்களேன். இந்த மாதிரிலாம் கட்சியை விட்டு வெளியே வந்தவங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் உள்ளே இருக்கிறப்போ மற்றவங்களை இந்த மாதிரிலாம் அவனுங்க கட்சிக்காரனுங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப இனிப்பாக இருந்திருக்கும். இப்போ வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்க கட்சிக்காரங்கள்லாம் இந்த மாதிரி ஆபாச தாக்குதல்கள், இன துரோகி, இவங்க தெலுங்கர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு கிறுக்கணுங்க மாதிரி பேசுவானுங்க தெரியுமா, அது எவ்வளோ எரிச்சல் ஊட்டுற விதமாக இருக்கும் அப்படின்றது அந்த கட்சி விட்டு வெளியே வந்த இப்போ இருக்கிற முன்னாள் நாத்தாக்கா மென்டல்களுக்கு இப்போ புரியும், இனிமே புரியும் பாருங்க. ஐயையோ, இந்த அங்கில் அழுறாரு. ஒரு சாம்பி போட்டிருக்க பதிவை பாருங்க. கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்திலாம் போயிட்டாங்க, இனிமேல் நாம் தமிழர் அவ்வளோதான்னு சொன்னோமா நம்மெல்லாம். இப்போ காளியமாக போயிட்டாங்க, இனி கட்சி அவ்வளோதான்னு சொல்லிட்டு இருக்கோமா. ஹஹா, இந்த சீமராஜா இருக்கிற வரை கட்சி ஓடிக்கிட்டே தான் இருக்கும், எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமாம், கட்சி ஓடிக்கிட்டே இருக்கும், கட்சியிலேருந்து எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த கொம்பை நினச்சாலும் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டே வாங்க முடியாது. அப்போது இந்த சைமன் செபாஸ்டியன் சொல்லுவோம்ல, கொள்கைக்காக கட்சியில் இருக்காங்கன்னு,
அப்போ யாரும் கொள்கைக்காக கட்சியில் இல்லை. அப்படி என்ன இவனுங்களுக்கு கொள்கை மண்ணாங்கட்டி இருக்கணும் தெரியாது. சரி, உங்கள் கொள்கை என்னடா அப்படின்னு கேட்டோம்னா கொள்கையும் சொல்லி தொலைய மாட்டானுங்க. திராவிடத்தை ஒழிக்கிறது, சரி திராவிடம்னா என்னன்னு அவனுங்களை பார்த்து கேட்டால் திராவிடம்னா என்னன்னு தெரியாது. பெரியார் ஒழிக்கணும், பெரியார். சரி, பெரியார் என்ன பேசினார், எதுக்கு பேசினார், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொன்னால் அதுவும் எங்களுக்கு தெரியாது. எதுக்கு எதிர்க்கிறோம், நம்ம கொள்கை என்ன, நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், எந்த தெளிவு எந்த அடிப்படை புரிதலும் கிடையாது. ஆனால் காளியம்மாளக்கா திமுகவுக்கு வந்து சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. வந்து சேராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. மகளிருக்கு வழங்கப்படுற உரிமை தொகையெல்லாம் கேலி கிண்டல் அடித்து அதை ரொம்ப கொச்சப்படுத்திலாம் பேசினாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க. கலைஞரை ரொம்ப ஆபாசமாக தரக்குறைவாக ரொம்ப கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காங்கன்றப்போ திமுகலாம் வந்து சேராமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. வந்து சேரக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் பாருங்களேன், இந்த காலச்சக்கரம் எப்படி வந்து நிறுத்தியிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஆபாசமான தாக்குதல்கள் அவதூறுகள் பரப்பிக்கிட்டு எவ்வளோ மோசமாக இந்த நபர்கள்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி பாருங்கள், அவங்களுடைய விரலே அவங்களுடைய கண்ணை குத்துற நிலைமைக்கு இன்றைக்கி காலம் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஆனால் ஒன்று என்னென்னா, பிசிறுன்னு சொன்னான்ல சைமன் செபாஸ்டியன், அப்போவே காளியம்மாக்கா வெளியே வந்திருக்கலாம், நாங்கள்லாம் கொண்டாடி தீர்த்துருப்போம். ஆனால் பாருங்களேன், ஒரு நாள் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. சைமன் செபாஸ்டியன் கட்சியை விட்டு விலகப் போவதில்லை அப்படின்னு தெளிவாக திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் அப்படின்னு ஒரு நாள் செய்திகள் வந்தாலும் வரும். ஆனால் பரவாயில்ல, இவங்கெல்லாம் இனிமேல் என்ன பண்ணுவாங்களோ அதை பற்றி கவலை இல்லை. எப்படியோ அந்த மெண்டல் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சிட்டாங்கல்ல. ராவணன் குடில்னு இருக்கிறது ராமர் குடில் ஆயிடுச்சு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அது வரைக்கும் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஒரு காணொலி பார்த்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். இந்த காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஹெட்ஃபோன்ஸ் போடாமல் பார்த்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை, பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன். அப்போ என்ன செய்யணும்? தமிழில் அறிவிப்பு இல்லை என்றால் பறக்காத ஒரு விண்ணூர்தியும் கதை முடிஞ்சிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணிடுவோம் சீமான், நாங்கள் ஒரு 60 பேர் மொத்தமாக எல்லா பயணச்சீட்டையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு வண்டிக்குள்ள போய் ஏறிடுவோம். நாங்கள் தானே தெரியாது. மேலே பறக்க போகும்போது நிப்பாட்டுன்றோம். தமிழில் சொல்ல அப்படின்னா எடு வண்டின்றோம். 2 தடவை போராட்டத்தை பண்ணோம்னா சரியாயிடும். என்ன இங்க பேசிக்கிறேன், அங்க நின்று பேசிக்க. பார்த்தீங்களா எவ்வளோ கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். தமிழில் அறிவிப்பு கொடுக்கணுமா, தமிழில் அறிவிப்பு கொடுக்கலன்னா இவர் வந்து 60 பேர் ஃப்ளைட்டை புக் பண்ணிடுவாங்களாம். புக் பண்ணிட்டு போய் உட்காந்துருவாங்களாம். உட்காந்துக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்கிறப்போ அப்படியே பைலட்டுக்கிட்ட மிரட்டுவாங்களாம், தமிழில் அறிவிப்பு சொல்லு, இல்லைனா வண்டி எடுக்க முடியாது. என்னமோ தரையில் போயிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறான். வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற ஃப்ளைட்டை இவன் எப்படி நிறுத்துவான், மிண்டலாம். இதையும் கேட்டு விசில் அடித்து கை தட்டுறானுங்க பாருங்க. ஐயோ, இவனுங்களெல்லாம் என்னத்தை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரில. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தனை பாராட்டணும். எவ்வளோ நாள் தான்டா நானும் இதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசியிருக்கான். அவங்ககிட்ட கடைசியில் பாருங்க, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ அங்கே நின்றுடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. பின்ன என்ன, உன் கூட மேடைக்கு வந்து உங்ககிட்ட இருந்து என்ன உன் மண்டையிலே 4 தட்டு கேட்கலாம், என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. அவன் அங்கே நின்று தான் கேட்பான், மிண்டலாம். இப்போ என்ன அந்த 60 பேர் நீங்கள் ஃப்ளைட்டில் போவீங்கல்ல, அதெல்லாம் இப்படி உங்கள் காசா இல்லை அதுவும் திரள்நிதி தானே? திரள்நிதி கூடு உறவே. நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் அறிவிப்பு தமிழில் வராததுனால நாங்கள்லாம் போயிட்டு ஃப்ளைட்டில் எல்லோரும் ஏறி நடு வானத்தில் போய் ஃப்ளைட்டை நிப்பாட்டி தமிழில் சொன்னால் தான் எடுப்பேன்னு சொல்லி மிரட்ட போகிறோம். அதனால் திரள்நிதி கூட உறவே அப்படின்னு கேட்டு காசு பிச்சை எடுத்து தான் அந்த ஃப்ளைட் டிக்கெட்டையும் புக் பண்ணுவீங்களோ? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க இந்த விசில் அடித்து கை தட்டுறானுங்க தெரியுமா, பேசுகிற இந்த பொய் உருட்டு பீலா ஓலா கதைக்கெல்லாம் இந்த சாம்பீஸ்லாம் ஏன் இப்படி இருக்கானுங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, சின்ன வயசில் நம்மளுக்கெல்லாம் நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம்ல. நம்ம வீட்டில் தாய் தகப்பன் கதை சொல்லியிருப்பாங்க, நம்ம ஆசிரியர்கள் யாராவதுலாம் கதை சொல்லிலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவனுங்க, இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகள், இவனுங்கள்லாம் கதையே கேட்டிருக்க மாட்டானுங்க சின்ன வயசில் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. எங்கேயுமே கதை கேட்டு வளராத குழந்தைகளாக இருக்கிறதுனால தான் இந்த சீமானுன்ற நபர் வந்து நின்று கதை சொல்கிறதுனால அதை அழகாக பார்த்து வாவ் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன வயசில் நம்ம கேட்குற மாதிரி உட்காந்துருந்து கேட்டு ரசித்து விசில் அடித்து கை தட்டுறானுங்க. நமக்குலாம் பாருங்கள், இந்த மாதிரி இவன் பேசுகிறப்போவே கடுப்பாகுது. என்ன பேசிக்கிட்டு இருக்கான், கிறுக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நடக்கிற கதையை பேசுகிறானா, இவன் இன்னும் இதுதான் கட்சி கொள்கையா, கிறுக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவனுங்கெல்லாம் பாருங்கள் ரசித்து வா அப்படின்னு விசில் அடித்து கை தட்டி என்கரேஜ் பண்ணுறானுங்க பாருங்கள். சரி மக்களை, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.